பழைய டெல்லியில இருக்கிற சாந்தினி சவுக்ல ஜுட்டன் சிங் கோல்கப்பே கடை வச்சிருந்தாரு. அங்க பக்கத்துல இருக்கிற இடத்த சுத்தி பாக்கிறதுக்கு யார் வந்தாலும் சரி, ஜுட்டனோட கடைக்கு போய் கோல்கப்பே சாப்பிடுறது எல்லாருக்கும் வழக்கம். சகோதரி சகோதரர்களே, எல்லாரும் வாங்க, இந்த சுட்டன் கடைக்கு வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க, ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் வந்து சாப்பிடுவீங்க. ஜுட்டனோட கடைக்கு எந்த ஒரு கஸ்டமர் வந்தாலும் அவங்களுக்கு அவர் ரொம்ப அன்பா பரிமாறுவாரு. ஜுட்டனோட கடையும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஜோகேந்தர் சிங் அந்த இடத்த சுத்தி பாக்கிறதுக்காக அவங்க குடும்பத்தோட அங்க வந்தாரு. அவங்க அந்த இடத்த விட்டு அவங்க கார்ல திரும்பி போகிற நேரத்துல ஜோகேந்தரோட மனைவி என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க இங்க பாருங்களேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன், இங்க சாந்தினி சவுக்ல ஜுட்டன்ற ஒரு கடையில கோல்கப்பே ரொம்ப ருசியா இருக்குமா, வாங்க நாம போய் அங்க சாப்பிட்டு வரலாம். எல்லாரும் அவங்களோட கார்ல ஜுட்டனோட கடைக்கு வந்து சேர்ந்தாங்க. அண்ணா, பிளேட் எவ்வளோண்ணா? சார் 20 ரூபா தான் சார் பிளேட்டு. 10 கோல்கப்பே கொடுப்பேன் சார். சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பைசா கொடுத்தா போதும் சார். 4 பிளேட்டு கொடுங்க. எனக்கு கொடுக்கிற கோல்கப்பேல கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியா இருக்கட்டும். அங்கிள், நீங்க எனக்கு கொடுக்கிற பிளேட்ல இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுங்க. அங்கிள், என்னோட பிளேட்ல சன்னா ஜாஸ்தியா வைங்க. அண்ணா, என்னுடைய பிளேட்ல சாதா கோல்கப்பே வைங்க, எனக்கு தண்ணி வேணாம். சரி சார். கொஞ்ச நேரத்திலேயே குட்டன் எல்லாரும் கேட்டா மாதிரி அவங்களுக்கு தேவையான பிளேட்டை ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஜுட்டன் அங்க வர கஸ்டமர் கிட்ட பேசுறத வழக்கமா வச்சுக்கிட்டாரு. ஜுட்டன் பசங்களை பார்த்து கேட்டாரு, அட சுட்டி பசங்களா, நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 5th படிக்கிறேன். நான் 6th படிக்கிறேன். ஜோகிந்தர் எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவரு பணக்காரர்னு காமிச்சுப்பாரு. 2 பசங்களும் கிறிஸ்டோபர் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஐயே சார், என் பொண்ணும் அதுல 4வது கிளாஸ் தான் படிக்கிறா. அவர் சொன்னதை கேட்டதும் ஜோகிந்தர் சிங்குக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு சாதாரண கோல்கப்பை கடை வச்சிருக்கிறவன் தன் பொண்ணை இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறானா அப்படின்னு நினைச்சு அவனுக்கு ரொம்ப பொறாமையா ஏற்படுது. அண்ணே, ஒரு பாப்படி கொடுங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்களேன். ஜுட்டன் அவங்களுக்கு பாப்படி கொடுத்தாரு. அப்புறம் ஜோகிந்தரோட பிளேட்ல தண்ணிய கொடுக்கும்போது அந்த கோல்கப்பையோட தண்ணி ஜோகிந்தர் சிங்கோட சட்டையில பட்டுடுச்சு. அடடடடட, இப்படி நடந்துடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தெரியாம தண்ணி உங்க சட்டு மேல விழுந்துடுச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் சட்டு மேலேயே தண்ணி ஊத்துவியா? உனக்கு தெரியுமா நான் யாருன்னு? நான் இந்தியன் கவர்மெண்டோடைய ஸ்வச்ச பாரத் அதிகாரி. நீ என்னுடைய ஷர்ட்டை துவைச்சு கொடுக்கணும். இதுல இருக்கிற கரையும் நீ தான் எடுத்து கொடுக்கணும். அட என்ன சார், இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ கோவப்படுறீங்களே. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க ஷர்ட்ல விழுந்த கரைய நான் எப்படியாவது எடுத்து கொடுத்துடுறேன். ஆனா ஜோகிந்தர் அவர் சொன்ன எந்த பேச்சையுமே கேட்கல. உடனே அவரோட காரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அன்னைக்கு ராத்திரி ஜுட்டன் தன்னோட வீட்டுக்கு வந்த போது அவரோட மனைவி கேக்குறாங்க, அட என்னங்க ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏன் பக்கத்துல எலுமிச்சை ஜூஸ் கடை போடுவாங்களே பசந்தி, அவங்க இன்னைக்கு வரவே இல்லையா? இல்ல, வரல. அந்த எலுமிச்சை கடை போடுறவங்க இன்னைக்கு வரவே இல்ல. எல்லா விஷயத்தையும் ஜுட்டன் தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அவர் என்ன செஞ்சாலும் சரி, கடவுள் நமக்கு உதவி செய்வாரு. நான் நாளைக்கு காலையில அம்மன் கோயிலுக்கு போய் உங்களுக்காக வேண்டிக்கிட்டு வரேன். மறுநாள் ஜோகிந்தர் அவருடைய மச்சான் நட்டுவ கூட்டிக்கிட்டு ஜுட்டனோட கடைக்கு வராரு. ஜோகிந்தர் நட்டு கிட்ட என்ன சொன்னார்னா, இங்க பாரு நட்டு, உனக்கு நான் எல்லா சாமானையும் வாங்கி தரேன். நான் சொல்ற மாதிரி நீ ஒரு வேலை செய்யணும். நான் சொல்றது நல்லா கேளு. நீ போய் ஒரு கோல்கப்பே கடைய போடணும். அந்த சுட்டனுடைய பிசினஸ நீ கெடுக்கணும். மறுநாள் நட்டு ஜுட்டன் கடைக்கு பக்கத்துல ஒரு கோல்கப்ப கடைய வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. கொஞ்ச நாள்லயே ஜுட்டனோட வருமானம் முதல்ல விட பாதி ஆயிடுச்சு. ஒரு நாள் ராத்திரி ஜுட்டன் அவங்க வீட்டுக்கு போய் அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு, இப்போ எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் என்ன பண்றது? என்னுடைய வருமானம் கம்மியாகிட்டே போகுது. ஸ்கூல்ல என்னுடைய பொண்ணை எப்படிதான் நான் படிக்க வைக்கிறது? நீங்க கவலைப்படாதீங்க, இப்ப 1 மாசம் தானே ஆச்சு, நாம இன்னும் உழைக்கலாங்க. நம்ம கடையில கோல்கப்பேவை இன்னும் ருசியா செய்யலாங்க. அந்த நட்டுவும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம முன்னாடி நின்னுகிட்டே இருப்பான்? நாம நம்ம பிசினஸ்ல கவனமா இருக்கணும். அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். அந்த நட்டோட முகத்திலையும் கரி பூச முடியும். நட்டு ஜோவிந்தர் வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் சொல்றான்.
நம்ம கடைய நடத்த முடியலன்னா அந்த கடைய நாம மூட வேண்டியதா இருக்கும். அதனால நீ என்ன பண்றீன்னா சேர் வாங்கி போடு, அதே மாதிரி வண்ண வண்ண விளக்குகளை போடு, அதே மாதிரி ஒரு ரிசப்ஷனிஸ்டையும் போடு. அதுக்கப்புறம் எல்லாரும் வருவாங்க. ஆமா ஐயா, நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்க சொன்ன மாதிரியே நான் இப்போ அந்த வேலையை செஞ்சிடுறேன். ஜோவிந்தர் நிறைய பணம் செலவு பண்ணி ஜுட்டன் கடைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கடையை விலைக்கு வாங்குறாரு. அந்த கடையில ரொம்ப வசதியான சேர், அப்புறம் விதவிதமான லைட்ஸ், அதுவும் இல்லாம ஒரு ரிசப்ஷனிஸ்டும் வைக்கிறாரு. நட்டு கடைக்கு வர கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வெளியில வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த கடையில ரிசப்ஷனிஸ்ட் நல்லா இருக்குது, ஆனா கடையில கோல்கப்பே நல்லாவே இல்லையா, வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லை. நிறைய நாட்கள் போனதுக்கு அப்புறம் நட்டுவோட கடை காலியாவே இருக்கு. ஒரு நாள் ராத்திரி ஜோவிந்தரும் நட்டுவும் அவங்க கடையில உட்காந்து பேசிக்கிறாங்க. ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. ஜுட்டன் தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு அவங்களோட கடைக்கு போறாரு. ஜோவிந்தர் கிட்ட சொல்றாரு, ஐயா, இந்த மாதிரி கடையை நடத்தினா உங்களால பிசினஸ் பண்ணவே முடியாது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நல்லா இருக்கிற சரக்கு போடணும். அப்பதான் இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அப்பதான் உங்க கடை நல்லா ஓடும் ஐயா. இது உங்களுக்கு புரியாம நீங்க இந்த கடையை இங்க போட்டிருக்கீங்க. நீ சரியாதான் சொன்ன சுட்டன். நீ உன்னுடைய பொண்ணை இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன்னு சொன்ன உடனே எனக்கு பொறாம வந்துடுச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. நான் இந்த மாதிரி கெட்ட வேலையை செஞ்சிருக்கவே கூடாது. இப்ப நான் ரியலைஸ் ஆயிட்டேன், சின்ன பிசினஸா இருந்தாலும் நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு. படிக்கிறதுல உங்க பொண்ணா இருந்தான்னா என் பொண்ணா இருந்தான்னா அவங்க நல்லா படிக்கணும், அதுதான் எல்லாருக்குமே நல்ல விஷயம். ஜோகிந்தர் அந்த கடையை மூடிட்டு நட்டுவை கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டே அவர் போயிடுறாரு. இப்ப ஜுட்டனோட கடை மறுபடியும் நல்லபடியா போக ஆரம்பிச்சது. ஜக்குங்கிறவரு ஒரு நியாயமான நேர்மையான ஒரு உழைப்பாளி. ஆனா அவரு ரொம்ப ஏழ்மையானவரு. அவரு ஒரு குடிசையில தன்னோட மனைவி கௌரி கூட தன்னுடைய வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. வீட்ல அரிசி தீர்ந்து போச்சு. நாளைக்கு சாப்பாட்டுக்கு நான் என்னங்க செய்யறது? அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பணக்கார பொம்பளை எப்பவுமே அவங்க ஏழ்மையை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா. நீங்க என்ன இப்படி எல்லாம் சாப்பாடு சாப்பிடுறீங்க? எங்க வீட்ல இருக்கிற மாடு கூட இத சாப்பிடாது. அவங்க இப்படி பேசிட்டு போறத நினைச்சு இவங்க 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் காட்டுக்கு போய் கட்டைகளை கொண்டு வரேன், நீ மார்க்கெட்டுக்கு அதை கொண்டு போய் வித்து காசு கொண்டு வந்தீன்னா மளிகை சாமான வாங்கிக்கலாம். ஜக்கு காட்டுக்கு போனாரு. கொஞ்சம் கொஞ்சமா விறக வெட்டி சேகரிச்சு வச்சாரு. அவர் ஒரு பெரிய மரத்துல இருக்கிற விழுதுகளை வெட்டுறதுக்காக போனாரு. வெட்டுறதுக்கு கோடாலிய ஓங்கும் போது அப்போ அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. என்ன வெட்டாதீங்க, என்ன வெட்டாதீங்க, என்ன வெட்டாதீங்க. இது யாருடைய குரல்? யார் இருக்காங்க அங்க? நான் தான், உன் முன்னாடி நிக்கிற இந்த மரம்தான். அந்த மரம் பேசுறத கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஜக்கு அந்த மரத்துக்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை நான் உன்னை வெட்டாம போனா சந்தைக்கு போய் நான் எதை விற்க முடியும்? அவர் கையில அரிசி வாங்குறதுக்கு கூட காசு இல்ல அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரு மாயா மரம். நான் உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பேன். நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அதை நான் கொடுப்பேன். மரம் அப்படி சொன்னதும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த இடத்துல நிறைய அரிசி, பருப்பு, மாவு இதெல்லாம் வந்துடுச்சு. அத பார்த்ததும் ஜக்குக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி மாயா மரமே, நீ எனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துட்ட. ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான பார்த்து கௌரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இனிமே நாம பட்னியா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த சமயம் பக்கத்து வீட்டுக்காரி வந்தா. அங்க இருக்கிற பொருட்களை பார்த்துட்டு, இவ்வளவு சாமான்களா? அதுவும் இந்த ஏழைங்க கிட்ட? பக்கத்து வீட்டுக்காரி அந்த கௌரி கிட்ட தன்னோட பையனுக்கு பிறந்த நாள்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டா. சாயங்காலம் நடக்க போற பார்ட்டில ஏதாவது கிழிஞ்சு போன புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு வந்துடாத.
ஆனா கௌரி கிட்ட பாவம் நல்லதா ஒரு புடவை கூட இல்ல. அதனால அவ ரொம்ப சோகமாகி அழ ஆரம்பிச்சிட்டா. அழுவாத கௌரி. கவலையில இருக்கிற இந்த ஜக்கு புது சேலை வாங்கறதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்படி யோசிச்சுக்கிட்டே அவரு காட்டுக்கு போனாரு. அந்த மந்திர மரம் அவரை பார்த்து எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கேன்னு கேட்டுச்சு. என் மனைவி கிட்ட ஒரு நல்ல புடவை கூட இல்ல. நான் அவளுக்கு நல்ல புடவைய கொண்டு வந்து எங்கேருந்து கொடுக்கறது? ஓ, இவ்வளவுதானா? நீ என்ன வேணும்னு கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். அந்த மந்திர மரம் இப்படி சொன்னதும் அந்த இடத்துல ஒரு புது புடவை வந்துச்சு. ஜக்கு அந்த புது புடவைய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் அந்த மரத்துக்கு தன்னோட நன்றிய சொல்லிட்டு அந்த புடவைய தன் கையில எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. புது புடவைய பார்த்ததும் கௌரிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த புது புடவைய கட்டிக்கிட்டு அவ ஜக்கு கூட சேர்ந்து பக்கத்து வீட்டுல நடக்கிற பார்ட்டிக்கும் போனா. கௌரி அழகான புடவை கட்டியிருக்கிறத பார்த்துட்டு அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லா விருந்தாளிகளும் கௌரிய பாராட்டுனாங்க. இந்த புடவையில பாக்குறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. கௌரிய எல்லாரும் பாராட்டுறத பார்த்து அந்த பக்கத்து வீட்டுக்காரிக்கு பொறாம ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, எல்லாரும் இவங்களோட ஏழ்மைய பார்த்து எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க எல்லாரும் என்னடனா இவளை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. பொறாம பிடிச்ச அந்த பக்கத்து வீட்டுக்காரி அவளோட தங்க வளையல மறைச்சு வச்சுட்டா. அப்புறம் கௌரி தான் அந்த தங்க வளையல திருடிட்டான்னு பழி அவ மேல போட்டுட்டா. அது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் அவளை அவமானப்படுத்தி பேசுனா. பாருங்க பாருங்க, இந்த கௌரி என்னுடைய வளையல திருடிட்டா. கௌரிக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைச்சு ஜக்கு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவ்வளவு விலை உயர்ந்த வளையல நம்மளால எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? வருத்தத்தோட காட்டுக்கு போய் ஜக்கு அந்த மந்திர மரத்துக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அழுதுட்டு சொன்னாரு, அவ்வளோ விலை உயர்ந்த வளையல நான் எங்கேருந்து கொண்டு வந்து கொடுப்பேன்? அந்த மரம் சிரிச்சது. அப்புறம் சொல்லுச்சு, அட இதுதான் விஷயமா? உனக்கு என்ன தேவையோ நிச்சயம் அது கிடைக்கும். அப்புறம் அந்த இடத்துல 2 அழகான தங்க வளையல் வந்துச்சு. அத பார்த்துட்டு ஜக்கு சந்தோஷத்துல அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட ஜக்கு என்ன பண்ணாருன்னா, உதவி செஞ்சதுக்காக தன்னோட நன்றிய சொன்னாரு. அந்த வளையல எடுத்துக்கிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஜகுவும் கௌரியும் பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட அந்த வளையல கொடுத்தாங்க. எங்களால தப்பு நடந்து போச்சு, இதோ உங்களுடைய வளையல். அந்த வளையல பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரி பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டா. நான் என்னுடைய வலையில எப்பவும் ஒளிச்சு வச்சுட்டேனே, அப்புறம் எப்படி இந்த ஏழைங்க கிட்ட இந்த வளையல் கிடைச்சிருக்கோ? ஏதோ ரகசியம் இருக்கு, அத நாம எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். கௌரி ஜகு கிட்ட கேட்டா, தங்க வளையல்களை நீங்க எங்க இருந்து எப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டா. காட்டுல ஒரு மாயா மரம் இருக்கு, அதுதான் எனக்கு இந்த வளையல கொடுத்தது. அந்த புடவை அந்த மளிகை சாமான கூட மரம் தான் கொடுத்தது. ஜக்கு சொன்னது எல்லாத்தையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரி கேட்டுட்டா. அப்படியா? இதுதான் ரகசியமா? அப்படின்னா நானும் அந்த மந்திர மரத்துக்கிட்ட தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் கேட்டு அதுகிட்ட இருந்து வாங்கி ரொம்ப பெரிய பணக்காரியா ஆயிடுவேன். மறுநாள் அந்த ஜகுவை பின்தொடர்ந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரி போனா. அந்த மரம் கிட்ட வரைக்கும் போயிட்டா. அந்த இடத்துல ஜக்கு அந்த மரத்துக்கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே அவ தூரமா நின்னு கவனிச்சா. ஜக்கு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரி அந்த மரத்துக்கிட்ட போனா. மந்திர மரமே, இங்க பாரு, நான் கேக்குறது எல்லாத்தையும் உடனே நீ கொடுத்தாகணும். அப்படி அவ கேட்ட உடனே
அந்த மரம் என்ன பண்ணுச்சுன்னா அவ கேட்ட மாதிரி தங்க நெக்லஸ அந்த இடத்துல கொடுத்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரி இத பார்த்துட்டு சந்தோஷத்துல பைத்தியமாயிட்டா. ஆனா அந்த நெக்லஸ் அவ கழுத்துல போட்ட உடனேயே அந்த நெக்லஸ் பாம்பா மாறிடுச்சு. அவ அந்த பாம்பை பார்த்துட்டு பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. அவ அந்த பாம்பை கழுத்துல இருந்து தூக்கி போட்டுட்டா. அப்புறம் அவ அந்த மந்திர மரத்தை பார்த்து கேட்டா எதுக்காக பாம்பை கொடுத்தேன்னு. ஆனா ஜக்குக்கு மட்டும் அவர் ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்தேன்னு கேட்டா. அதுக்கு அந்த மரம் என்ன சொல்லுச்சுன்னா, ஜக்கு பாவம், அவருக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் கேட்டாரு, அது அவருக்கு ரொம்ப அவசியமான பொருட்கள்னு சொல்லுச்சு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரி பேராசைப்பட்டு பொருட்களை கேட்க ஆரம்பிச்சிட்ட, பேராசை பெரும் நஷ்டங்கிற மாதிரி உனக்கு பாம்ப கொடுத்தேன்னு சொல்லுச்சு. இத கேட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரி ரொம்ப கோவமாயிட்டா. நான் உன்னை எரிக்க போறேன். பக்கத்து வீட்டுக்காரி என்ன பண்ணான்னா நெருப்பு எடுத்துட்டு வந்து அந்த மரத்தை எரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணா. ஆனா அந்த மரம் எரியவே இல்ல. அதுக்கு பதிலா பக்கத்து வீட்டுக்காரி கட்டியிருந்த சேலையில நெருப்பு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அவ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இங்கேயும் அங்கேயும் பயந்து ஓட ஆரம்பிச்சா. நம்மளோட பானிபூரி வியாபாரம் எவ்ளோ நல்லா ஓடுனா நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்கன்னு அன்னைக்கே நான் சொன்னேன். ஆமா சுமன், உன்னுடைய புத்திசாலித்தனத்தினால தான் நாம் இன்னைக்கு இப்படி இருக்கோம். இல்லைன்னா என்ன இருக்குமோ என்னமோ. இந்த விஷயம் எப்ப நடந்ததுன்னா, சோனு அப்புறம் சுமனுங்கிற கணவன் மனைவி ராம்நகருங்கிற ஊர்ல ஒரு வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோனு ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறம் சுமன் காலையிலேயே லஞ்ச் பேக் பண்ணி சோனுக்கு கொடுத்துட்டு இருப்பா. சோனு ஒரு நல்ல உழைப்பாளி. டேய், நீ ஏன்டா இவ்வளோ உழைக்கிற? நீ என்ன இந்த கம்பெனியை உன் கம்பெனின்னு நினைக்கிறியா? அண்ணி உனக்கு சமைச்சு செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்காங்க, அந்த சாப்பாடை அப்படியே வச்சிருக்க. போய் முதல்ல சாப்பிடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. சொல்லு, இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்க? எனக்கு பசிக்கிறத விட உனக்கு தான் முதல்ல பசிக்குது போல. அட இப்போ தானே இருடா வர. டேய், லஞ்ச் டைம் வந்துட்டா முதல்ல சாப்பிட்டுறணும். எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, எனக்கு அண்ணியோட சமையலை சாப்பிட்டு தான் ஆகணும். சரி சரிடா, கொடுக்குற. கை காலை கழுவிட்டு வர. சோனு அப்புறம் ஆகாஷ் கையை கழுவிக்கிட்டு லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் அவங்களோட சாப்பாட்டை ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. சாயந்தரம் வேலை முடிஞ்சதுமே ஆகாஷ் கிட்ட சோனு இப்படி சொன்னான். அடே சோனு, இன்னைக்கு உனக்கு நாள் எப்படி இருந்துச்சு? ஒன்றும் இல்லைடா, எப்பயும் போலதா. அப்படி ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை. அட, என்ன ஸ்பெஷல்னு நான் இப்போ சொல்லட்டா? என்னாச்சு? நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அது வந்து லஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் பாஸோட கேபின் பக்கத்தில் போனேனா, அப்போ அங்கே கேட்ட. அட என்னடா கேட்ட நீ? பாஸ் ஏதாவது உனக்கு கெடுதல் பண்ண போறாரா? அதான் டென்ஷனாக இருக்கியா? அட, எனக்கும் பாஸுக்கும் அது எப்போவுமே இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு என்ன கேட்டேன்னா, கம்பெனி நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்காமா, அதனால் ஃபேக்ட்ரியில் இருக்கிற எல்லாரையுமே வேலை விட்டு தூக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது நாளைக்கிலிருந்தே நடக்க போகுது பாரு. என்னடா சொல்கிற? அப்படி பண்ணாங்கன்னு நாம் என்ன பண்ணுறது? அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. இந்த வேலை இல்லைன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? நமக்கு இந்த வேலை விட்டால் வேற வேலை தெரியாது. இதை விட்டு நாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆமாண்டா, நான் அதை நினச்சிதான் கவலைப்படுறேன். ஆனால் என்ன பண்ணுறது? ஆகாஷ் அப்புறம் சோனு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. சோனு ஆகாஷ் கிட்ட கொஞ்ச நேரம் தன்னோட வீட்ல இருக்க சொல்லி கேட்டான். அப்பதான் அந்த இடத்துக்கு ஆகாஷோட மனைவி பூஜாவும் வந்தா. அட பூஜா, நீ இங்கே என்ன பண்ணுற? நீங்க வரலாம், ஆனா நான் மட்டும் வரக்கூடாதா? சுமன் அண்ணி தான் கூப்பிட்டாங்க. அவங்க பானிபூரி செஞ்சுட்டு இருக்கேன், சாப்பிடவான்னு சொன்னாங்க. நல்லதா போச்சு, நீங்களும் இங்க தான் இருக்கீங்க. உங்க 2 பேருக்காகவும் பானிபூரி எடுத்துட்டு வரோம், இருங்க. பூஜாவும் சுமனும் ஆகாஷ் அப்புறம் சோனுக்காக பானிபூரிய எடுத்துட்டு வந்தாங்க. சுமன் சூப்பரா பானிபூரிய செய்வா. சுமன் செய்யற பானிபூரினா ஆகாஷ் அப்புறம் சோனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால சோனு அடிக்கடி சுமன் கிட்ட பானிபூரி செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். அண்ணி, நீங்கள் சமைக்கிற சாப்பாடு நல்லா இருக்கும். அதுவும் இந்த பானிபூரி இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பானிபூரியில் ஏதோ மந்திரம் இருக்கு. எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுது. அட ஆமாம், அவன் சொல்கிறது உண்மைதான். நீ செய்கிற பானிபூரி இருக்கே எவ்வளோ பெருசுனா, ஒரு தடவை வாயில் போட்டாலே வயிறு ரொம்பிடும். உன் கையால் செஞ்ச பானிபூரியை சாப்பிட்டா எங்கள் கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடுது. கவலையா? என்ன கவலை? எந்த கவலைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எல்லாம் நல்லபடியா தானே இருக்கு. அடே சோனு, ஏன் அண்ணியை கஷ்டப்படுத்துற? அமைதியா இரு. இல்ல, எனக்கும் தெரியணும். அப்படி என்ன உங்க 2 பேரோட கவலை? நீங்க 2 பேரும் ஃபேக்டரியில இருந்து வந்ததுல இருந்து
பெருசா ஒன்னும் பேசிக்காமலே இருந்தீங்க. இனி ஆகாஷ் அப்புறம் சோனுக்கு இஷ்டமில்லாட்டியும் அவங்க அவங்களோட மனைவிகள் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அவங்க 2 பேரும் சொன்ன அந்த கவலைகளை எல்லாத்தையும் கேட்டதுமே சுமன் அப்புறம் பூஜாக்கு என்ன செய்யறதுனே தெரியாம அவங்களும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஃபேக்டரி க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம என்ன செய்யறது? உங்களோட வேலையும் போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு பொருளும் கம்மியாயிட்டு இருக்கு. வேலை தேடிக்கிட்டு தான் இருக்க. ஆனா என்ன பண்றது, வேலை எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு வேலை எதுவும் கிடைக்கலனா நம்மளோட வீடு எப்படி ஓடும்? சுமன், ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது கூட. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்ல. 4 பானிபூரி மட்டும்தான் இருக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு பானி இருக்கு. சரி, அதையே போயிட்டு எடுத்துட்டு வா. 2 நான் சாப்பிடுற, 2 நீ சாப்பிடு. நாளைக்கு பத்தி நாளைக்கு யோசிக்கலாம். சோனு அப்புறம் சுமன் 2 பேருமே சேர்ந்து பானிபூரிய சாப்பிட்டுக்கிட்டே அடுத்த நாள் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சுமன் திடீர்னு ஏந்திரிச்சா. என்னாச்சு? நீ பானிபூரி சாப்பிடும்போது ஏன் நின்ன? உங்களுக்கு சரியா படுமா தெரியல, ஆனா எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன விஷயம்? உங்க எல்லாருக்குமே நான் செய்யற பானிபூரினா ரொம்பவே பிடிக்கும் தானே? நான் என்ன சொல்ல வரேனா, நானே பானிபூரிய செஞ்சு மார்க்கெட்ல விக்கலாம்ல. நீ சொல்ற ஐடியா நல்லதா இருக்கு. நீ செய்யற பானிபூரி நல்லா இருக்கும், அதனால கண்டிப்பா விற்கும். ஆனா அதுக்கு பணத்துக்கு என்ன பண்றது? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க தான் எனக்காக தங்கத்தோடுகளை வாங்கினீங்கல்ல, அது இன்னைக்கு நம்மளுக்கு உதவும். இல்ல இல்ல, உன்னுடைய நகையெல்லாம் விற்க முடியாது. நகைகள் இப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் உதவும். நமக்கு சாப்பிடறதுக்கே சாப்பாடு இல்லாத போது இந்த தங்க நகையை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? சுமன் அப்புறம் சோனு தோடுகளை வித்து பானிபூரிக்கு தேவையான பொருட்களை வாங்கினாங்க. அப்புறம் சுமன் தன்னோட கையாலேயே பானிபூரிக்கு தேவையானதெல்லாம் தயார் செஞ்சா. அப்புறம் சோனுவும் சுமனும் மார்க்கெட்டுக்கு அவங்களோட பானிபூரிய விற்கிறதுக்காக போனாங்க. பானிபூரி பானிபூரி இனிப்பு புளிப்பு கார பானிபூரி, பானிபூரி பானிபூரி இனிப்பு புளிப்பு கார பானிபூரி. வந்து சாப்பிட்டு பாருங்கண்ணா. ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் வருவீங்க. வாங்கண்ணா வாங்க. மார்க்கெட்ல பானிபூரி வியாபாரத்தை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால யாருமே அவங்க கிட்ட பானிபூரிய சாப்பிட வரல. இந்த ஒரு காரணத்தால 3 நாட்களா அவங்களோட பானிபூரி வித்தே போகல. அட, இந்த மார்க்கெட்ல நிறைய பானிபூரி கடை இருக்கு, அதனால நம்ம பானிபூரி விற்க மாட்டேங்குது. இனிமேலையும் இப்படி நடந்துச்சுன்னா இந்த வியாபாரம் நம்ம கையை விட்டு போயிடுமா? நான் எவ்ளோ பாசமா பானிபூரிய செஞ்சேன், ஆனா யாருமே சாப்பிடவே வரமாட்டேங்கிறாங்க. இது எனக்கு சரியாவே படல. இப்போ வீட்டு செலவுகள் எல்லாம் எப்படி பாத்துக்கிறதுங்க? சோனு அப்புறம் சுமன் ரொம்பவே சோகமா அங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களோட பார்வை அவங்க எதிரில இருக்கிற ஒரு கடையோட போர்டு மேல பட்டது. என்னங்க, கொஞ்சம் இந்த போர்டுல என்ன எழுதிருக்குன்னு பாருங்களேன். என்ன எழுதிருக்கு? கடைக்காரரோட ஸ்கீம் எழுதிருக்கு. நாமளும் ஏன் ஒரு ஸ்கீம் போட்டு ஒரு போர்டு வைக்க கூடாது? அதால நம்மளோட பானிபூரி வியாபாரமும் நல்லா ஓடலாம்ல. கஸ்டமர்ஸ்க்கு நம்மளோட பானிபூரியோட ருசியே தெரியாத வர அவங்க எப்படி நம்ம கிட்ட வருவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒன்னும் புரியல. சுமன் சோனு கிட்ட தன்னோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொன்னான். அப்புறம் சோனு ஒரு இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் பொருட்களை எடுத்துட்டு வந்து சுமனுக்கு கொடுத்தான். அந்த பொருட்களை வச்சு சுமன் ஒரு பெரிய பாகுபலி பானிபூரிய செஞ்சா. அட, உண்மையிலேயே பாகுபலி மாதிரி தான் நீ பானிபூரி செஞ்சிருக்க. இந்த பானிபூரியை பார்த்தா கண்டிப்பா ஜனங்க எங்க கடைக்கு ஓடி வந்துருவாங்க. நான் இந்த பாகுபலி பானிபூரிக்கு ஒரு சேலஞ்சும் வச்சிருக்கேன். அதாவது யார் இந்த பாகுபலி பானிபூரிய சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு பரிசா 100 ரூபாய் கிடைக்கும். சோனு சத்தமா கத்தி கத்தி மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் பத்தி சொன்னான். இத கேட்டு அவங்களோட பாகுபலி பானிபூரி கான்டெஸ்ட் பாக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே கூடிடுச்சு. கேளுங்கப்பா கேளுங்க, யார் இந்த பாகுபலி பானிபூரியை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு 100 ரூபாய் பரிசா கொடுப்பேன். இந்த பந்தயத்தில் யாராவது கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்க இந்த பக்கம் வாங்க. யார் இந்த பாகுபலி பானிபூரியை சாப்பிட்றீங்களோ அவங்க நிஜமாவே பாகுபலியா மாறிடுவீங்க. சோனு இப்படி சொன்னதுமே இன்னும் பெரிய கூட்டம் கூடிடுச்சு. அப்புறம் 2 கண்டெஸ்டன்ட்ஸ் அந்த பானிபூரிய சாப்பிட்றதுக்காக போட்டியில கலந்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க தோத்து போயிட்டாங்க. அந்த கான்டெஸ்டன்ஸை பார்த்து அவங்களோட பாகுபலி பானிபூரிய சாப்பிட்றதுக்காக இன்னும் நிறைய பேர் முன் வந்தாங்க. அட அண்ணன், நீங்க விற்கிற இந்த பாகுபலி பானிபூரி ரொம்பவே சுவையா இருக்கு. நான் இந்த பந்தயத்தில் ஜெயிக்க ஒன்றும் இல்லை, ஆனா இந்த பானிபூரியோட சுவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அட, இவ்வளோ நாள் அந்த சாதாரணமான பானிபூரி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு.
ஆனால் உங்கள் கடைக்கு வந்து இந்த பாகுபலி பானிபூரியை பார்த்தாலே போதும் வாயில் எச்சில் உருதுப்பா. அட அண்ணன், முதல்ல சாப்பிட்டு பாருங்க. இந்த மார்க்கெட்லேயே சுவையான பானிபூரி இதுதான். ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் வந்து சாப்பிடுவீங்க. அட என்னண்ணே, உண்மையிலேயே இந்த பாகுபலி பானிபூரி நல்லா இருக்குமா? அட என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா முதல்ல நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஒருவேளை ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் வேற கிடைக்கும் இல்ல? அந்த கூட்டத்துல எல்லாருமே பாகுபலி பானிபூரிய பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸும் சுமனோட அந்த பாகுபலி பானிபூரிய சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. இப்போ அவங்களோட கடை பேரு பாகுபலி பானிபூரி கடைன்னு பிரபலமாயிடுச்சு. அதே மார்க்கெட்ல நத்து பெஹல்வான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பலசாலி இருந்தான். அவன் எல்லாரோட பானிபூரியும் ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு இருப்பான். அவன் சுமனோட கடையிலயும் பானிபூரிய சாப்பிட்றதுக்கு வந்தான். அட இங்க பாரு, புதுசா கடை வச்சிருக்க இல்லையா? முதல்ல 5 பிளேட்டு பானிபூரி செஞ்சு கொடுப்பா. நான் வந்து பானிபூரியை பண்ணி கொடுக்குறேன். ஆனால் எங்கள் பாகுபலி பானிபூரியை சாப்பிட்டு அப்புறமா சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் அந்த பாகுபலி பானிபூரியை சாப்பிட்டீங்கன்னா வருஷம் பூரா ஃப்ரீயாகவே பானிபூரியை கொடுக்குறோம். அட இவ்வளோ சின்ன விஷயம் தானே. சரி ஒரு வேலை பண்ணு. இந்த பந்தயத்துல என்ன ஒன்று புதுசா சேர்த்துக்கோ. ஒன்னும் இல்ல, நான் 5 பாகுபலி பானிபூரியை சாப்பிடுறேன். எடுத்துட்டு வா 5 பானிபூரி. ஒருவேளை உங்களால் அந்த பானிபூரியை சாப்பிட முடியலன்னா நீங்கள் ஃப்ரீயாக வாங்கி பானிபூரியை சாப்பிட்றது விட்டுறணும். ஆ இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நத்து பெஹல்வானுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிளேட்ல 5 பாகுபலி பானிபூரிய வச்சாங்க. அந்த நத்து பெஹல்வான் பாகுபலி பானிபூரிய சாப்பிட முயற்சி செஞ்சுட்டு இருந்தான். ஆனா பாவம் அவன் அதுல தோல்வி அடைஞ்சிட்டான். அப்புறம் அவன் தான் கொடுத்த வாக்குப்படி அப்பத்துல இருந்து ஃப்ரீயா பானிபூரிய சாப்பிடறத நிறுத்திட்டான். அப்புறம் மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சோனுக்கு நன்றிய சொன்னாங்க. அப்புறம் அவனோட முயற்சியை பாராட்டினாங்க. சந்தன் ஒரு பெரிய பணக்கார விட்டு பையன். ஆனா அவன் ரொம்பவே மோசமானவன். அவன் வீட்லயும் வீட்டுக்கு வெளியிலயும் சரி, யார்கிட்டயும் நேருக்கு நேரா ஒழுங்கா பேசக்கூட மாட்டான். அவனுடைய இந்த பழக்கத்தினால அவனோட வீட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்காங்க. எல்லாரும் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா சந்தன் யாரோட சொல்லையும் கேட்கவே மாட்டேங்கிறான். கண்ணா, உன்னோட வாயை கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்க பாரு. நீ யார்கிட்டயாவது பேசினா அவங்களோட வயசை கொஞ்சம் கவனத்துல வச்சு பார்த்து பேசுப்பா. நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க. போய் உங்களோட பொண்ணை பார்த்துக்கோங்க. நாளைக்கு அவள் மாமியார் வீட்டுக்கு போயிடுவா. அவளுக்கு தான் நீங்கள் மரியாதையை சொல்லி கொடுக்கணும். எனக்கெல்லாம் வேண்டாம். என்னப்பா நீ இப்படி எல்லாம் பேசுற? அவ உன்னோட தங்கச்சி. நானும் உன்னோட அப்பாவும் உனக்கு இந்த மாதிரி மேனஸை தான் கத்து கொடுத்தோமா சொல்லு. நீ என்னடானா எங்ககிட்டயும் இந்த மாதிரியே பேசிட்டு இருக்க. நான் யாருக்கிட்டையும் எதையும் கற்றுக்க மாட்டேன். எனக்கு எதை கற்றுக்கணுமோ அதை நானே கற்றுக்குவேன். சரியா? எனக்கு யாரோட அவசியமும் இல்லை. சந்தனோட பேச்சுனால அப்புறம் அவனோட நடவடிக்கைனால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வெறுப்படைஞ்சிட்டாங்க. அதாவது எல்லாரும் சந்தன் மேல புகார் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னாங்க. ஏன்னா சந்தன் அவங்க அப்பாவுக்கு மட்டுமே பயப்படுறவன். நீங்களே பாருங்கங்க, இந்த சந்தன் திருந்துற மாதிரியே தெரியலங்க. நாளுக்கு நாள் இவன் கெட்டு போய்கிட்டே இருக்காங்க. இவனை ஏதாவது பண்ணுங்களேன், இல்லாட்டி இந்த கிராமம் முழுக்க நாம தான் அசிங்கப்பட வேண்டியிருக்கோம். நானும் இதை பற்றி நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். இப்போல்லாம் அவன் ரொம்பவே சிடுமுஞ்சா மாறிட்டானா. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, வெளியாளுங்க என் பையனை பற்றி தப்பாக சொல்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்களோன்னு நினச்சேன். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே அவனை பற்றி அப்படி சொல்லும்போது நான் இதை பற்றி கண்டிப்பாக யோசிச்சு தான் ஆகணும். அப்படி நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே பாருங்க. நான் அவனை உங்க முன்னாடி கொண்டு வரேன். என்னாச்சு? எதுக்காக என்ன தேவையில்லாமல் இங்கே கூப்பிட்டீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னை பற்றி எல்லாரும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியதானே? என் டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? ரொம்ப திமிராயிட்டல்ல நீ. ஆனால் தப்பு எல்லாம் என்னோடது தான். என்னோட பையன் இவ்வளோ பெரிய கோவக்காரன் ஆகிட்டான். ஆனால் இதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. நான் கிளம்புறேன். இனிமேல் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் உனக்கு ரொம்பவே தான் இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னையிலேருந்து உன்னோட பாக்கெட் மணியை நான் கட் பண்ணுறேன். அப்புறம் இனிமேல் நீ இந்த வீட்டில் மட்டும்தான் இருக்கணும். வெளியே போனேன்னா நீ ரொம்பவே கெட்டு போயிடுவ. சந்தன் அவங்க அப்பா பேச்ச கேட்கவே இல்லை. அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போனான். நீ மட்டும் இப்போ வெளியே போனேன்னா திரும்பி வீட்டுக்குள்ளே வந்துடாத. இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு இடமே கிடையாது. என்னோட வாழ்க்கையை நானே பார்த்துக்குவேன்.
சந்தன் கோவத்துல வீட்டை விட்டு என்னமோ வெளியே போயிட்டான். இப்ப அவனுக்கு எதுவுமே புரியல, அதாவது அவன் எங்க போறதுன்னு. அதனால அவன் ஒரு மோமோக்காரர்கிட்ட போனான். அங்கதான் அவன் அடிக்கடி மோமோஸ் சாப்பிடுவான். ஒரு பிளேட் மோமோஸ் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. அண்ணே, இப்போ கொஞ்சம் மோமோஸ் தான் பாக்கி இருக்கு. ஒரு பிளேட்டுக்கு அந்த மோமோஸ் வராதே. ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால நான் கடையை வேற மூடலான்னு யோசிச்சேன். நீங்களாம் இருக்கீங்களே, போய் எனக்காக பானிபூரி கொண்டு வா. சந்தன் இப்படி சொன்னதும் மோமோஸ்காரரு அவனுக்காக ஒரு பிளேட் பானிபூரி கொண்டு வந்தான். அப்புறம் அதே பிளேட்ல மீதம் இருந்த சில மோமோஸ்களை வச்சு கொண்டு வந்தான். இதை வாங்கிக்கங்கண்ணே, பானிபூரி அப்புறம் மோமோஸ் ரெண்டும் இருக்கு இதில். சந்தன் வேண்டா வெறுப்பா அந்த பிளேட்டை நோக்கி பார்த்தான். அவனுக்கு பசி என்னமோ எடுக்குதுதான், ஆனா அவனுக்கு அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட மனசு வரல. இந்த மாதிரி பானிபூரி மோமோஸ் எல்லாம் நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். வேறு ஏதாவது புதுசாக சாப்பிட்ணும். இதெல்லாம் சாப்பிட்டு நான் வெறுத்து போயிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்க பேச்சால ஏற்கனவே டென்ஷனாக இருக்கேன். இப்போ வெளியே வந்து இதை வேற சாப்பிட்ணுமா? சந்தன் கோவத்தில் பானிபூரிக்குள்ள மோமோஸை எடுத்து போட்டான். அதில் மோமோஸ் பானிபூரியில் இருக்கிற மசாலா தண்ணியோட கலந்துடுச்சு. இதை நீயே சாப்பிடு. உன்னால் தினமும் இது எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? நீங்கள் தானே என்கிட்ட மோமோஸை கேட்டீங்க. அப்புறம் பானிபூரி கொண்டு வர சொல்லியும் நீங்கள் தான் சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் என் மேலே கோவப்படுறீங்க? இதை சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த மோமோஸ்காரன் பானிபூரிக்குள்ள போட்டிருக்கிற மோமோஸை எடுத்து சாப்பிட்டான். அவனுக்கு அது ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. நீங்கள் கோவத்தில் ஒரு புதிய டிஷ்ஷையே உருவாக்கிட்டீங்களே. இதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. நிஜமாக தான் சொல்கிறியா? அப்படின்னா நானும் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன். சந்தனுக்கும் அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சு போச்சு. இது நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே. இப்போ நான் எல்லா மோமோஸையும் பானிபூரியில் போட்டு தான் சாப்பிட போகிறேன். சந்தன் இதே மாதிரி எல்லா மோமோஸையும் பானிபூரிக்குள்ள போட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். சரிங்கண்ணே, இப்போ நீங்கள் கிளம்புங்க. எப்படியா இருந்தாலும் நான் என் கடையை மூட தானே போகிறேன். என்னோடய வீட்டிலேருந்து துரத்தி விட்டுட்டாங்க. இனிமேல் நான் உன் கூடயே இருக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஏதாவது வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிக்கணும். அப்புறம் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியுன்றதை நான் காட்டணும். சந்தன் இப்போ அந்த மோமோஸ்காரன் கூடவே மோமோஸ் வியாபாரம் பண்ணுறதுக்கு யோசிச்சான். அண்ணே, மோமோஸ் விற்கிறதுனால அந்த அளவுக்கு வருமானம்லாம் கிடைக்காது. இதை வச்சு தான் நான் என் வீட்டையே பார்த்துட்ருக்கேன். என்னால் எப்படி உங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள். சந்தனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அதாவது மோமோஸ்காரன் அவனை அந்த கடைக்காரன் கூடவே வச்சுப்பான்னு நம்பினான். ஆனா இப்ப அவன் கொஞ்சம் பயந்து போயிட்டான். ஏன்னா அவன்கிட்ட எந்த ஒரு வேலையும் கிடையாது. அப்புறம் அவன் தங்கறதுக்கு எந்த ஒரு வீடும் கிடையாது. சந்தனுக்கு மோமோஸ்காரன் சொன்னது ரொம்பவே கோவம் வந்தது. நீ என்ன நினைச்ச? நான் என்ன பிச்சைக்காரனா? உங்ககிட்ட வேலை தேடியா வந்தேன்? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நான் வேலை கொடுத்தவன். உங்களோட இந்த குணத்தினால தான் ஜனங்க யாருக்கும் உங்களை பிடிக்கவே மாட்டேங்குது. உங்களோட குணம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களை என் கூட வேலைக்கு வச்சிருந்துருப்பேன். உங்ககிட்ட வேலை செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. சந்தன் கோவத்தோட அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனான். அப்புறம் பானிபூரி கடைக்காரங்கிட்ட போனான். அப்புறம் அவர்கிட்ட வேலை விஷயமா பேசினான். நான் வேலை தேடிட்டு இருக்கேன். உங்களால் உங்கள் கடையில் எனக்கு ஏதாவது வேலை தர முடியுமா? என்னோடது சின்ன கடை தானேப்பா. நான் எப்படி உனக்கு வேலை தர முடியும் சொல்லு? இப்ப சந்தனுக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது அவன் இப்ப கூட தன்னோட நடவடிக்கையை மாத்திக்கலன்னா அப்புறம் அவனுக்கு தெருவிலேயே தூங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடும். அதனால அவன் ரொம்ப அன்பா பானிபூரிக்காரர்கிட்ட பேசினான். இங்க பாருங்க, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம்னா நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க என் கூட சேர்ந்து கண்டிப்பா வேலை செஞ்சே ஆகணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யறதுனால நிறைய பணம் கிடைக்கும்னா அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. இப்ப பானிபூரிக்காரர் அவனோட சேர்ந்து வேலை செய்ய தயாராயிட்டாரு. ஆனா இப்பவும் சந்தனுக்கு மோமோஸ்காரரும் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. அதனால அவன் தன்னோட கோவத்தை சாந்தப்படுத்திக்கிட்டு மோமோஸ் கடைக்காரன் கிட்ட போனான். அப்புறம் அவன் கிட்ட சாரி கேட்டான். என்ன மன்னிச்சிடுப்பா, நான் உங்ககிட்ட தேவையில்லாம கோவமா தப்பா பேசிட்டேன். ஆனால் இனிமேல் நான் அப்படி எப்போவுமே பண்ணவே மாட்டேன். ஒருவேளை உனக்கு ஓகேனா நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. ஆனால் நீங்கள் எந்த வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களோ அது என்ன வேலை? நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம மோமோஸை பானிபூரிக்குள்ளே வச்சு விற்கலாம். அதோட டேஸ்ட்டு ஜனங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம 3 பேரும் சேர்ந்து நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம். இது ரொம்பவே நல்ல ஐடியாண்ணே. ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம நிறைய பானிபூரிகளை வாங்க வேண்டியது இருக்கு. இல்லை, அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் பானிபூரிக்காரர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி முன்னாடியே பேசிட்டேன். அவரும் இதுக்கு தயாராக இருக்காரு. நல்ல காரியத்தை நம்ம எதுக்காக லேட் பண்ணணும்? நம்ம 3 பேரும் சேர்ந்து நாளைக்கு காலையிலேயே இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம்.
சந்தன் இன்னைக்கு மோமோஸ்காரன் கூட அவனோட கடையிலேயே படுத்து தூங்கினான். அப்புறம் காலையில எழுந்து 2 பேரும் சேர்ந்து மோமோஸ செஞ்சாங்க. அப்புறம் கூடவே பானிபூரிக்காரரும் பானிபூரிய தயார் பண்ணி பக்கத்துல வச்சாரு. இப்ப இவங்க 3 பேரும் கடைக்கு வெளியில ஒரு போர்டை போட்டாங்க, மோமோஸ் பானிபூரிக்காரர். அது சரிங்க அண்ணே, உங்க கடையில மோமோஸ் கிடைக்குமா இல்ல பானிபூரி கிடைக்குமா? நாங்கள் எல்லாம் ஒரு புது டிஷ்ஷை செஞ்சுருக்கோம், மோமோஸ் பானிபூரி. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படின்னா ஒரு தடவை நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். நீங்க எனக்கு ஒரு பிளேட் மோமோஸ் பானிபூரி கொடுங்க. சந்தனும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து ரொம்ப நல்லதா ஒரு பிளேட் மோமோஸ் பானிபூரியை தயார் பண்ணாங்க. இந்தாங்க உங்களோட மோமோஸ் பானிபூரி. அந்த பொண்ணு மோமோஸ் பானிபூரியை சாப்பிட்டா. இன்னைக்கு எனக்கு நீங்க ஒரு வித்தியாசமான டிஷ் கொடுத்துருக்கீங்க, இது என்னோட மம்மிக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க எனக்கு ஒரு பிளேட் பேக் பண்ணி கொடுத்துருங்க. சந்தன் ஒரு பிளேட் மோமோஸ் பானிபூரிய கவர்ல கட்டி அந்த பொண்ணு கையில கொடுத்தான். அப்புறம் இதே போல நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க கடைக்கு வந்தாங்க. அதனால இவங்க 3 பேருக்கும் ஒரே நாள்ல பயங்கரமான வியாபாரம் நடந்தது. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசணும்னா நம்மளால எந்த வேலையையும் செய்ய முடியும். நான் இந்த விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சந்தன் தன்னோட கோவத்தெல்லாம் விட்டுட்டு எல்லார்கிட்டயும் நல்லபடியா பேச ஆரம்பிச்சான். அப்புறம் எல்லாருக்கும் அவனுடைய மாறி போன இந்த குணங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்ச நாள் கடையில வேலை செஞ்சதுக்கு அப்புறம் சந்தனுக்கு தன்னோட வீடு ஞாபகம் வந்தது. அப்புறம் அவன் தன்னோட வீட்டுக்கு போனான். எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, நீ எங்க போன? எங்களுக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சுப்பா. இனிமே இங்க யாரும் உன்னை எதுவும் பேச மாட்டாங்கப்பா. ஆனா நீ வீட்டை விட்டு மட்டும் வெளியே போயிடாதா? நான் இப்போ ரொம்ப மாறிட்டேம்மா. இப்போ நான் என்னோட சொந்த வியாபாரத்தையும் ஆரம்பிச்சிட்டேன். சந்தன் இப்ப தங்குறதுக்கு தன்னோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். கைலாஷ்புரான்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. கைலாஷ்புராவோட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா அந்த கிராமம் ஒற்றுமைக்கு பேர் போனது. மத்த கிராமங்கள் மத்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாரும் கைலாஷ்புரா கிராமத்தோட ஒற்றுமையை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. ஆனா கொஞ்ச நாளா கைலாஷ்புரா கிராமத்தை சேர்ந்த ஜனங்க வறண்டு போனதுனாலையும் மழை இல்லாத காரணத்தினாலையும் ரொம்ப கவலையோட இருந்தாங்க. இந்த நதியில ஒரு சொட்டு தண்ணி கூட மிச்சம் இல்லாம போயிடுச்சு. நதி வத்திடுச்சு, குளம் வத்திடுச்சு. அப்புறம் அடி பம்புலையும் 3 மணி நேரம் அடிச்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட வர மாட்டேங்குது. இந்த நதியை பார்த்தாலே எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாரும் நகரத்துக்கு போயிடுவோம். குறைஞ்சது 2 வேளை சாப்பாட்டுக்காவது ஏதாவது செய்யலாம்ல. அப்படி நகரத்துக்கு போறதா இருந்தாலும் எப்படி போறது? நம்ம கையில அந்த அளவுக்கு பணம் கிடையாதே. நகரம் என்ன இங்க ரொம்ப பக்கத்துலயா இருக்கு? மாட்டு வண்டி, ட்ரெயின், இந்த மாதிரி நிறைய வண்டிங்களோட வாடகைங்க கூட ரொம்பவே அதிகமாயிடுச்சு. நீயும் ரொம்ப சரியா தான் சொல்ற. இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சரி வா, நம்ம கிராமத்துக்கே போய் பார்ப்போம். வெயில்ல இந்த தாகத்தால தவிக்கிறதுக்கு பதிலா நம்ம கடல் தண்ணியே குடிக்கலான்னு தோணுது. அட முராரி, நீ என்னப்பா பேசிட்டு இருக்க? கடலோட உப்பு தண்ணிய நம்ம எப்படி குடிக்க முடியும் சொல்லு? வேற என்ன பண்றது ஹீரான்னு? வெயிலால நிலைமை அப்படிதானே இருக்கு. நாம இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நம்ம கிராமத்தோட குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பெரிய பிரச்சனை ஏற்படும். நாம இப்பவே போய் கிராம மேடையில உட்கார்ந்துருக்க பண்டா பாபா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். நாம அங்க போனோம்னா இதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குங்க. நீயும் சரியாதான் சொல்ற. நம்ம கண்டிப்பா அங்க போய் ஆகணும். ஹீராமணியும் அவரோட மனைவியும் முராரியோட சேர்ந்து அவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த ரொம்ப வயசான பண்டா பாபாவை சந்திக்கிறதுக்காக போனாங்க. பாபாஜி வாழ்க. பண்டா பாபா அவங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா, சொல்லுங்க, நீங்க எல்லாரும் இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இது வரைக்கும் நீங்க யாரும் என்னை பார்க்க வந்ததே இல்லையே. அது என்னன்னா, நாங்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். எங்க கிராமத்தோட இந்த தண்ணி பிரச்சனை எப்பதான் சரியாகும்? நீங்க இப்பதான் வரீங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே கைய மீறி போயிடுச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க என்ன சொல்ல வரீங்க? தெளிவா சொல்லுங்க. எல்லா கிராமத்தாளங்களையும் கூட்டிட்டு வாங்க, அப்புறம் என் கூட வாங்க. எனக்கு என்னவோ இந்த பாபா தாகத்தால பைத்தியம் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காரே. பண்டா பாபா கிராமத்து ஜனங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கிராமத்துல இருக்கிற ரொம்ப பழைய சூரிய தேவனோட கோவிலுக்கு போனாரு. அப்புறம் அங்க போய் அவர் என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்க, உங்க கிராமத்து ஆளுங்க யாருக்குமே தெரியலையா இந்த சூரிய தேவனோட சிலை எங்க போச்சு? பாபா இப்படி சொன்ன உடனே எல்லாரும் அந்த சிலை இருக்கிற இடத்த பார்த்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு அங்க எந்த ஒரு சூரிய தேவனோட சிலையும் அவங்க கண்ணுக்கு தெரியல. முதல்ல அந்த இடத்துல இருந்தது. இது எப்படி நடக்க முடியும்?
நான் போன மாசம் கூட இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். அப்போ சிலை இங்க தானே இருந்தது. நீயே சொல்லு. ஆமாங்க, நீங்க சரியாதான் சொல்றீங்க. இது எப்படி நடந்ததுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. சிலை கோயில்ல இல்லாததுனால என்ன பிரச்சனை வந்துச்சு? பாபா, எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காதீங்க. எதுவா இருந்தாலும் எல்லாருக்கும் தெளிவா சொல்லுங்க. விஷயம் என்ன? அப்ப பாபா எல்லா விஷயத்தையும் அந்த கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னாரு. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நகரத்துல இருந்து ஒரு ஆளு இந்த இடத்த சுத்தி பார்க்க வந்திருந்தாரு. ஆமாங்க பாபா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவரும் இந்த கோவில்ல தான் தங்கி இருந்தாரு. வா, இந்த கோயில் பார்க்க ரொம்ப பழமையா தெரியுது. நான் மட்டும் இங்க இருக்கிற இந்த சிலையை திருடி வித்தேன்னா நான் ஒரே ராத்திரியில பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். ஆனா அதுக்காக எனக்கு ரொம்ப பெரிய கில்லாடியான திருடங்க வேணுமே. நகரத்தை சேர்ந்த வியாபாரி நகரத்துல இருக்கிற சில திருடனுங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க கிட்ட கோவில்ல இருக்கிற சிலையை திருட சொல்லி சொன்னாரு. அந்த திருடனுங்களும் வந்து ராத்திரியோட ராத்திரியா கோவில்ல இருந்த சூரிய தேவனோட சிலையை திருடிட்டு போனாங்க. நீங்க கிராமத்து ஜனங்க எல்லாம் வெக்கப்படணும். நீங்க எல்லாரும் ஊருக்குள்ள இருக்கும்போதே தெய்வம் திருடு போயிருக்கு. அது உங்களுக்கு புரியல. நீங்கெல்லாம் என்னதான் பக்தர்களோ? சாமி, எங்களுக்கு இன்னமும் புரியவே இல்லை. விஷயம் என்ன? அந்த சிலைக்கும் வெயிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சூரிய தேவனோட சிலை கிராமத்துல இருக்கிற வரைக்கும் கிராமம் நிம்மதியா எல்லாரும் சந்தோஷமா நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த சிலை திருடு போன காரணத்தால தான் நம்ம கிராமம் இவ்வளோ கஷ்டத்துலயும் வறட்சியிலையும் இருக்கு. ஹீராமணி சொன்னது சரிதான். எப்போ அந்த சிலை கொண்டு வந்து அதோட இடத்துல வைக்கப்படுதோ அது வரைக்கும் இந்த கிராமத்தோட நிலைமை இப்படிதான் இருக்கும். அப்புறம் அந்த வியாபாரி செஞ்ச தப்புக்கான தண்டனை அவனுக்கு தானாவே கிடைச்சிடும். ஹீராமணி, முராரி, நீங்க 2 பேரும் நகரத்துக்கு போய் சிலையை தேடுங்க. அப்புறம் அதை இதே இடத்துல மறுபடியும் கொண்டு வந்து வைக்க பாருங்க. நாங்க உடனே அப்படியே செய்யறோம். உடனே நாங்க 2 பேரும் நகரத்துக்கு கிளம்புறோம். இங்க பாரு, நீ எங்களுக்காக கொஞ்சம் சாப்பாடை கட்டி கொடு. நாங்க இப்பவே நகரத்துக்கு கிளம்புறோம். பாபா சொன்னதை கேட்டுட்டு முராரியும் ஹீராமணியும் நகரத்துக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்க. அவங்களோட பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு புறப்பட்டு போனாங்க. முழுசா 2 நாள் ஆனதுக்கு அப்புறமா அவங்க நகரத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அப்பதான் ஹீராமணி சொன்னாரு, இவ்வளோ பெரிய நகரத்துல நம்ம அந்த வியாபாரியை எங்க போய் தேடுறது? நீ மட்டும்தான் அந்த ஆளை பார்த்துருக்க. நான் அந்த ஆளை பார்க்கவே இல்லாததால நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? கெட்டது எப்பவும் இருட்டில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்க பாருங்க, நிறைய சட்டபூர்வமான கடைகள் இருக்கு. அப்புறம் சட்டவிரோதமான கடைகளும் அந்த இடத்துல இருக்கு பாருங்க. அங்க போவோம். முராரியும் ஹீராமணியும் அந்த சட்டவிரோதமான இடத்துக்கு போனாங்க. அப்பதான் அவங்கள ஒரு ஆளு கேட்டுக்கிட்டே தடுத்து நிறுத்தினாரு. அட, உள்ள எங்க போயிட்டு இருக்கீங்க? உள்ளெல்லாம் போக முடியாது. அட, நாங்க அந்த வியாபாரிக்காக ஒரு விலை மதிப்பான பொருளை எடுத்துட்டு வந்திருக்கோம். முதல்லயே சொல்ல வேண்டியதானே, நீங்க முதலாளியோட ஃப்ரெண்டுன்னு. சரி, உள்ள போங்க. நேரம் அங்க மட்டும் போங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. ஹீராமணியும் முராரியும் 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளர ஒரு சின்ன குளம் இருக்கு. அந்த குளத்துக்குள்ள நிறைய விலை உயர்ந்த சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் அந்த நகர வியாபாரி போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாரு. இவங்க 2 பேரும் அவர் பேசுறத மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சார், இன்னைக்கு நீங்க வந்துடுவீங்கல்ல? நான் எல்லா சிலைகளையும் பத்திரமா மறைச்சு வச்சிருக்கேன். என்னோட வீட்டில தான். யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராது. நீங்க சாயந்தரத்துக்குள்ள வந்துருங்க. மறக்காம பணத்தை கொண்டு வந்துருங்க. அந்த நகரத்துக்காரன் பேசுறத கேட்டுட்டு ஹீராமணியும் முராரியும் பயந்துட்டாங்க. அப்புறம் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. நம்ம கிட்ட அதிக நேரமே இல்ல. நம்ம ஏதாவது பண்ணி போலீஸை கூப்பிட்டே ஆகணும். நீங்க சரியா சொன்னீங்க. இந்த திருடனை நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் ஜெயில பிடிச்சி போடணும். ஹீராமணியும் முராரியும் உடனே போலீஸ அந்த இடத்துக்கு வரவழைச்சாங்க. போலீஸ் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. போலீஸ்காரங்க அந்த நகரத்து வியாபாரிய அரெஸ்ட் பண்ணினாங்க. என்னை விட்டுடுங்க, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. என்னை விட்டுடுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க. உங்களோட சிலையை எடுத்துட்டு போங்க. நாங்க இந்த திருடனை அவனுக்கு ஏத்த இடத்துல கொண்டு போய் வச்சிடுறோம். ஹீராமணியும் முராரியும் 2 பேரும் சூரிய தேவனோட சிலையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவங்களோட கிராமத்துக்கு வந்தாங்க. கிராமத்து ஜனங்க அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களால கிராமத்துக்கு ரொம்ப நல்லது நடக்க போகுது. சீக்கிரமா இந்த சிலையை அதோட இடத்துலயே வச்சிடுவோம். கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து சூரிய தேவனோட சிலையை அந்த கோவில்ல நிறுவினாங்க. அந்த சிலை அதோட உரிமையான இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே சூரிய தேவன் அங்க தோன்றினாரு. அப்புறம் அவர் சொன்னாரு,
நான் உங்களோட பக்தியால் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். அதனால நான் உங்களுக்கு வாக்கு தரேன், இந்த கிராமத்தில் சூரியனிலிருந்து மழை பெய்யும். இனிமே நீங்கள் கிராமத்து ஜனங்க யாரும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்படி சொல்லிட்டு சூரிய தேவன் அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு. அப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு மறைஞ்சதும் சூரியன்ல இருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்புறம் வெயிலால ஏற்பட்ட அனல் எல்லாமே தணிஞ்சு போச்சு. மழை அந்த அளவுக்கு வேகமா பெஞ்சது. கிராமத்து ஜனங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க.